வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு பயம். படப்படன்னு இருக்கும் எனக்கு. ஏன்னா 7 மந்த் கேரிங் இல்லையா, ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. அது என்னவோ கடவுள் பிடித்த நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது. பாப்பாவும் பிறந்துட்டா நல்லபடியாக. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க இந்த படம். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க ப்ரெக்னென்சியில் கூடவே இருக்க முடியல. வேற ஊரில் வேற இடத்துல எல்லாம் நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். டே அண்ட் நைட் அது ஷூட் இருக்கும். அந்த ஷூட் முடிச்சுட்டு நைட்டில் போய் திரும்ப 4 மணி வரைக்கும் காலையில் ஷூட் போவோம். காரில் போகும்போது தூங்கிட்டு 7 மந்த்ஸ் ப்ரெக்னென்சியோட அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஃபோனில் தான் நீங்களாம் இப்போ கேட்குற மாதிரி நியூஸாக தான் நான் கேட்டேன். அப்படியாம்மா ஷூட்டிங் முடிஞ்சிச்சா போகிறீங்களா அப்படி தான் கேட்டிருந்தேன் நான். அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு தேங்க்ஸ் JFW அவங்களுக்கு இந்த ரெக்கக்னிஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கெலாம் எதுவுமே அவங்களுக்கு செய்ய முடியல. நான் இன்னைக்கு சார் கூட சேர்ந்து இந்த அவார்டையும் கொடுத்து என் பேரை காப்பாற்றிக்கிட்டேன். அவரே ஆசைப்பட்டாரு நான் வரணும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு. தட்ஸ் ரியலி ஸ்வீட். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்கு நடந்ததே இல்லை. ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. அதே தான் சாந்தனும் அப்படிதான். தேங்க்ஸ் டு பீனா இது நடக்க முடியும். ஸோ ஹவு ஸ்ட்ரெனர்ஸ் இட் வாஸ் அந்த டைமில், எஸ்பெஷலி வென் யூ கேரிங் 7 months. அதுவும் வெரி லாட் ஆஃப் பீப்புள் வுட் ஹவ் அட்வைஸ்ட் யூ இது பண்ணாதீங்க அதெல்லாம். இன்ஃபேக்ட் அம்மா தான் வீட்டில் இருந்து விஹானை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ப்ரெசன்ட் சைடு ஊர்லேயே இல்லை. அவர் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் இப்படி நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுறது இட்ஸ் நாட் குட் ஃபார் த பேபின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானாங்க. பட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம், மை ஃபேமிலி சப்போர்ட்டட் மீ. அண்ட் பிரசனும் வந்து ஃபோன் மூலியமாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். பட் ஒரு விஷயம், ஒரு ரெக்வெஸ்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பிறந்தநாள், அதனால நான் உங்களுக்கு இங்கே அவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர். ஹாப்பி பர்த்டேம்மா அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என் லைஃப்பில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா. அவ்வளோ சப்போர்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் யூம்மா. அண்ட் எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ மா. இந்த தருணத்தில் ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருது நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இதை நீங்கள் வந்து அம்மா கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பர்த்டே கிஃப்டா? கண்டிப்பாக மேடைக்கு வாங்க. ஆண்டிக்கான பர்த்டே கிஃப்ட் அவர்கள் வாங்கிய இந்த விருதுதான். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் ஆண்டி. A few words for us. கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்.